அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஃப்தலுஸ் ஸலாத்தி வ அத்தம்முத் தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். தமீமத்துல் ஆஜுர்ருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் இறுதியாக நாங்கள் ரஃபைனுடைய அடையாளங்களில் பிரதானமான அடிப்படையான அடையாளமாக இருக்கக்கூடிய தம்மத் வரக்கூடிய இடங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பாடத்தில் ஏனைய அடையாளங்களான லம்மத்துக்கு பகரமாக வரக்கூடிய ஏனைய அடையாளங்களான அல் வாவ், அல் அலிஃப், சுபூத்துன் நூன் ஆகிய அடையாளங்கள் வரக்கூடிய இடங்களையும் அதற்குரிய உதாரணங்களையும் அவைகளுக்குரிய ஏராபுகளையும் நாங்கள் இன்றைய பாடத்தில் பார்ப்போம். ரஃபைனுடைய அடையாளங்களில் இரண்டாவது அல் வாவு. வாவு ரஃபுடைய அடையாளமாக இரண்டு இடங்களில் இடம்பெறும். ஒன்று ஜம்முல் முதக்கரி சாலிம், முதக்கரினுடைய சாலிமான ஜம்மிலேயும், முதக்கர் சாலிம் ஜம்மாக இல்லாவிட்டாலும் அந்த முதக்கர் சாலிம் ஜம்முடன் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொற்களிலேயும் இது ரஃபைனுடைய அடையாளமாக வரும். முஸன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் இரண்டு உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். வயவும இதின், அந்த நாளில் எஃப்ரஹுல் முஃமினூன், முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள். எஃப்ரஹு என்பது ஃபியாலுன் முதாரி, அல் முஃமினூன் என்பது ஃபாயில். இது அல் முஃமினூன் என்ற சொல் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதற்கான அடையாளம் இதில் வாவு சேர்க்கப்பட்டிருப்பதாகும். எனவே முதக்கர் சாலிம் ஜம்மாக வரக்கூடிய இஸ்ம்களிலே ரஃபைனுடைய அடையாளமாக வாவ் இருக்கின்றது. நாங்கள் அல் முஃமினூன என்ற சொல்லில் இறுதியில் ஃபதஹான் இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், முதக்கர் சாலிம் ஜம்மாக வரக்கூடிய சொற்களில் ரஃபைனுடைய அடையாளம் வாவ் தான் வரும். இதிலே யௌம என்பது மஃஊலுன் ஃபீஹி மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி. இதின் என்பது முதாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் வ அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரு ஆஹிரிஹி. யஃப்ரஹு என்பது ஃபியாலுன் முதாரியுன், முதாரியான ஃபியால், வ அலாமத்து ரஃபிஹி தம்மு ஆஹிரிஹி. அல் முஃமினூன் என்ற சொல் ஃபாயிலுன், ஃபாயிலாகும். வஹுவ மர்ஃபூஉன், அது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ரஃபிஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல் வாவு, வாவாகும். நியாபத்தன் அனில் லம்மத்தி, லம்மத்துக்கு பகரமாக வந்திருக்கக்கூடிய வாவாகும். லிஅன்னஹு ஜம்உ முதக்கரின் சாலிமுன், முதக்கருடைய சாலிமான ஜம் ஆகும். இதே போன்று தான் எல்லா சொற்களுக்கும் நாங்கள் ஏராபு சொல்ல வேண்டும். அல் முஃமினூன் என்ற சொல் ஃபாயிலாக இருக்கின்றது, அந்த சொல்லினுடைய தானம். இரண்டாவது, இது மர்ஃபூன், ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது, இது ஏராபினுடைய வகை. மூன்றாவது, வ அலாமத்து ரஃபிஹி அல் வாவு, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் வாவ் இருக்கின்றது. ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் லம்மத் வராமல் வாவ் காரணத்தை நாங்கள் அடுத்ததாக சொல்ல வேண்டும். நியாபத்தன் அனில் லம்மதி லிஅன்னஹு ஜம்உ முதக்கரின் சாலிமுன். இரண்டாவது உதாரணம், வ இய்யக்கும் மின்கும் அஷ்ரூன சாபிரூன. வ இய்யக்கும் மின்கும், உங்களில் இருந்தால், அஷ்ரூன 20 பேர்கள், சாபிரூன பொறுமையாளர்களான 20 நபர்கள் உங்களிடம் இருந்தால். இதிலே அல் வாவு அலா ஹசபிமா கபில் இன் ஹர்ஃபு ஷரத்தின், இது ஷரத்துடைய ஹர்ஃபு. ஜாசிமுன், ஜெசிம் செய்யக்கூடியது. தஜ்சிமு ஃபியாலைனி, 2 ஃபியால்களுக்கு ஜெசிம் செய்யும். யகுன் என்பது ஃபியாலுன் முதாரியுன், இது ஒரு முதாரியான ஃபியால். மஜ்சூமுன், ஜெசிம் செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ஜஸ்மிஹி, அது ஜெசிம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் சுக்கூனு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி சுக்கூன் ஆகும். கான யக்கூனை பொறுத்தவரையிலே நாக்கிசான ஃபியாலாகவும் பிரயோகிக்கப்படுவதுண்டு. அதே போன்று தாமாக, அதாவது ஃபியால் ஃபாயில் போன்று பாவிக்கப்படுவதுண்டு. அது அந்தந்த வசனங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து அது வித்தியாசப்படும். உங்களில் 20 நபர்கள் இருந்தால் என்பது நாக்கிசான ஃபியாலுக்குரிய கருத்து அல்ல, அது ஒரு தாமான ஃபியாலுக்கு வரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. மின்கும் மின் ஹர்ஃபு ஜர்ரின், கும் என்பது லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின். அல் ஜார் வல் மஜ்ரூரு முத்தஅல்லிகுன் பி யகுன். அஷ்ரூன என்பது ஃபாயிலுன், யகுன் உடைய ஃபாயில், மர்ஃபூஉன் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. அலாமத்து ரஃபஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல் வாவு, வாவாகும்.
நியாபத்தன் அனில் லம்மத்தி, இது லம்மத்துக்கு பகரமாக வந்திருக்கின்றது. லிஅன்னஹு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முதக்கரி சாலிம், இது முதக்கர் சாலிம் ஜம்முடன் சேர்க்கப்பட்டதாகும். இது அடிப்படையிலே முதக்கர் சாலிம் ஜம்மாக இல்லாவிட்டாலும் முதக்கர் சாலிம் ஜம்மோடு சில காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வகையான சொற்களிலேயும் ரஃபினுடைய அடையாளமாக இடம்பெறும். சாபிரூன என்பது அஷ்ரூன என்ற சொல்லுக்கு சிஃபத்தாக வந்திருக்கின்றது. எனவே அசாபிரூன நஅத்துன் அல்லது சிஃபத்துன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபைஹி அல்வாவு, இது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் வாவாகும். நியாபத்தன் அனில் தம்மத்தி, தம்மத்துக்கு பகரமாக வாவ் இருக்கின்றது. லிஅன்னஹு ஜம்உ முதக்கரின் சாலிமுன், முதக்கர் சாலிம் ஜம்ஆகும். அடுத்ததாக ரஃபுடைய அடையாளமாக வாவ் வரக்கூடிய இரண்டாவது இடம் அல் அஸ்மாஉ சித்தத்து என்று சொல்லப்படக்கூடிய 6 இஸ்ம்கள். அவைகள் அபூக்க, அஹூக்க, ஹமூக்க, ஃபூக்க, ஹனூக்க, தூமாலின் என்ற 6 இஸ்ம்களாகும். சில கிதாபுகளிலே ஹனூக்க என்ற சொல்லை இல்லாமலாக்கிவிட்டு அல் அஸ்மாவுல் ஹம்சத்து என்றும் சொல்லப்படுவதுண்டு. சனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். முதலாவது உதாரணம் கால அபூஹும். கால என்பது ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, அபு ஃபாயிலுன் மர்ஃபூஉன், அபு என்பது ஃபாயிலாக வந்திருக்கின்றது, அது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ரஃபைஹி அல் வாவு நியாபத்தன் அனில் லம்மத்தி, லம்மத்துக்கு பகரமாக வாவ் வந்திருக்கின்றது. லிஅன்னஹு மினல் அஸ்மாஇ சித்தத்தி, ஏனென்றால் அது அஸ்மாஉ சித்தாக்களில் ஒன்றாகும். வஹு முலாஃபுன், ஹும் என்பது லமீருன் முத்தசிலுன், முத்தசிலான லமீராகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் வில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுவதனுடைய தானத்திலே இருக்கின்றது. அடுத்ததாக லயூசுஃபு வ அஹூஹு, யூசுஃபும் அவருடைய சகோதரரும் அஹப்பு இலா அபீனா, எங்களுடைய தந்தைக்கு மின்னா, எங்களை விட மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருக்கின்றார்கள். இதிலே அல்லாமு லாமுல் இபித்திதாயி, அதாவது முபுத்ததாவாக வரக்கூடிய அந்த சொல்லுக்கு முன்னால் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இபித்திதாவுடைய லாம் சேர்க்கப்படுவதுண்டு. யூசுஃபு என்பது முபுத்ததஉன் அலாமத்து ரஃபைஹி லம்மு ஆஹிரிஹி வல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின். ஹு என்பது மஅத்தூஃபுன் மர்ஃபூஉன், மஅத்தூஃபாகவும் மர்ஃபூஆகவும் இருக்கின்றது. அலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல்வாவு நியாபத்தன் அனில் லம்மத்தி, லம்மத்துக்கு பகரமாக வாவாகும். லிஅன்னஹு மினல் அஸ்மாஇ சித்தத்தி, அது அஸ்மாஉ சித்தாக்களில் ஒன்றாகும். வஹு முலாஃபுன், அது இலாஃபத் செய்யப்பட்டும் இருக்கின்றது. அஹூஹு என்பதில் உள்ள ஹா லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுவதனுடைய தானத்தில் இருக்கின்றது. அஹப்பு என்பதுதான் ஹபருல் முபுத்ததஇ, முபுத்ததாவினுடைய ஹபர். எனவே முபுத்ததாவினுடைய ஹபர் ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் வலாமத்து ரஃபைஹி தம்மு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி தம்மு செய்யப்பட்டிருப்பதாகும். இலா அபீனா என்பதிலே இலா ஹர்ஃபு ஜர்ரின், அபி மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ஜர்ரிஹி, அது ஜர்ரு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல் யா உ நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி, கஸ்ராவுக்கு பகரமாக யா வந்திருக்கின்றது. லிஅன்னஹு மினல் அஸ்மாஇ சித்தத்தி, அதுவும் அஸ்மாஉ சித்தாக்களில் உள்ளதாகும். வஹு முலாஃபுன், நா என்ற சொல் லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுவதனுடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்தசிலான லமீர் முத்தஅல்லிகுன் பி அஹப்பு, அஹப்ப என்ற சொல்லில் அதனுடைய கருத்து போய் முடிகின்றது. மின்னா என்பதிலே மின் ஹர்ஃபு ஜர்ரின், நா என்பது லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பிமின், மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தானத்தில் இருக்கக்கூடிய முத்தசிலான லமீராகும். முத்தஅல்லிகுன் பி அஹப்ப ஐலன், அஹப்ப என்ற சொல்லிலேயே என்னுடைய கருத்தும் முடிகின்றது. இதே போன்றுதான் ஜா ஹமூக வஹாதா ஃபூக ஹனூக என்பதற்கும் யாராபு வரும். இறுதியாக வ இன்னஹு லது இல்மின், அல்வாவு அலா ஹசபி மா கபில், இன்ன ஹர்ஃபு தௌகீதின், அல்ஹாஉ லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு லமீராகும். இஸ்முஹா, இன்னவுடைய இஸ்முமாகும். பொதுவாக மபனியான இஸ்ம்களுக்கு நாங்கள் நேரடியாக மர்ஃபு என்றோ மன்சூப் என்றோ மஜ்ரூர் என்றோ சொல்லாமல் அது அதனுடைய தானத்தில் இருக்கின்றது, ரஃபினுடைய அல்லது நஸ்பினுடைய தானத்தில் இருக்கின்றது,
அப்படி இருந்து தான் அது இஸ்மாகவோ ஃபாயிலாகவோ மஃபூலாகவோ இருக்கின்றது என்று சொல்லுவோம். அல்லாமு லது இல்மின் என்று வரக்கூடிய அல்லாமு லாமுல் இபித்திதாஇ இபித்திதாவுக்குரிய லாம். ஏற்கனவே லயூசுஃபு என்ற சொல்லிலே வந்த இபித்திதாவுடைய லாம் தான் முபத்ததாவில் அங்கே வந்ததை போன்று, லயூசுஃப் என்ற சொல்லில் வந்ததை போன்று இங்கே ஹபரிலே வந்திருக்கின்றது. இதை பற்றி இன்னவாஹவாத்துஹாவினுடைய பாடத்தில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஜூ என்பது ஹபருன் மர்ஃபூஉன் வஅலாமத்து ரஃபைஹி அல்வாவு நியாபத்தன் அனில் லம்மத்தி. இது ஹபராக இருக்கின்றது, எனவே ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளமாக வாவ் இருக்கின்றது. காரணம் அன்னஹு மினல் அஸ்மாஇ சித்தா, அது அஸ்மாஉ சித்தாக்களில் உள்ளதனால். வஹு முதாஃபுன் இல்மின் என்பது முதாஃபுன் இலைஹி. அடுத்ததாக ரஃபைனுடைய அடையாளமாக வரக்கூடிய மூன்றாவது அடையாளம் அல் அலிஃபு, அலிஃபாகும். அலிஃபை பொறுத்தவரையிலே தஸ்னியாவான இஸ்ம்களிலேயும் வெளித்தோற்றத்தில் தஸ்னியாவை போன்று இருக்கக்கூடிய சொற்களிலேயும் ரஃபைனுடைய அடையாளமாக இடம்பெறும். தஸ்னியா என்றால் என்ன, அதே போன்று அதனுடைய ஷரத்துகள் என்ன என்பதை பற்றியும் ஏற்கனவே ஜம்முல் முதக்கரிஸ் சாலிம், ஜம்முல் முன்னரிஸ் சாலிம் போன்றவைகளை பற்றியும் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு 3 உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று கால ரஜுலானி, 2 மனிதர்கள் கூறினார்கள். கால என்பது ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, ரஜுலானி என்பது ஃபாயிலுன், இது ஃபாயிலாக வந்திருக்கின்றது. மர்ஃபூஉன் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல் அலிஃபு நியாபத்தன் அனில் லம்மத்தி, லம்மத்துக்கு பகரமாக அலிஃபாகும். காரணம் லிஅன்னஹு முசன்னன், அது தஸ்னியாவாக இருக்கின்றது. இரண்டாவது உதாரணம் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 ஷஹ்ரன், 12 மாதங்களாகும். இந்த வசனத்திலே 12 என்பது ரஃபைனுடைய அடையாளமாக அலிஃப் வந்திருக்கின்றது. இது அடிப்படையிலே 12 என்பது தஸ்னியாவாக இல்லாவிட்டாலும் தஸ்னியாவுடன் சேர்க்கப்பட்டதாகும். இன்ன ஹர்ஃபு தௌகீதின், இத்தத்த என்பது இஸ்மு இன்ன, இன்னவுடைய இஸ்ம் மன்சூபுன் வ அலாமத் நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி வஹுவ முலாஃபுன், இது முலாஃபாக இருக்கின்றது. அஷ்ஷுஹூரி என்பது முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹி மஜ்ரூருன், ஜர்ரு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரு ஆஹிரிஹி, அதனுடைய ஜர்ரு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அதனுடைய இறுதி கஸ்ரு செய்யப்பட்டிருப்பதாகும். ஐந்த என்பது என்ற அடிப்படையில் நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி ஃபத்ஹு செய்யப்பட்டிருப்பது தான் அது நஸ்பு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம். 12 என்பது ஹபருன், இது ஹபராகும். மர்ஃபூஉன் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல் அலிஃபு நியாபத்தன் அனில் லம்மத்தி, இது லம்மத்துக்கு பகரமாக வந்திருக்கக்கூடிய அலிஃபாகும். காரணம் லிஅன்னஹு மஹ்மூலுன் அலல் முசன்னா, இது முசன்னாவின் மீது சுமத்தாட்டப்பட்டதாகும். இது தஸ்னியாவாக இல்லாவிட்டாலும் தஸ்னியாவுடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஷஹ்ரன் என்பது தமீஸுன், தமீஸாகும். மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி. இப்போ மூன்றாவது ஒரு உதாரணம் ஃபன்ஃபஜரத் மின்ஹு, அதிலிருந்தும் பீரிட்டு கிளம்பியது. 12 ஐனன், 12 ஊற்றுக்கள் அதிலிருந்து பீரிட்டு வந்தது. அல்ஃபாஉ அலா ஹசபி மா கபில். இன்ஃபஜரத் என்பது ஃபிஅலுன் மாதின், மாதியான ஃபிஅல் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது பினா செய்யப்பட்டிருக்கின்றது. மின்ஹு என்பதில் மின் ஹர்ஃபு ஜர்ரின், அல்ஹாஉ லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு முத்தசிலான லமீராகும். முத்தஅல்லிகுன் பின் ஃபஜர, இன்ஃபஜரவிலே அதனுடைய கருத்து முடிகின்றது. 12 என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல் அலிஃபு நியாபத்தன் அனில் லம்மத்தி, லம்மத்துக்கு பகரமாக வரக்கூடிய அலிஃபாகும். லிஅன்னஹு மஹ்மூலுன் அலல் முசன்னா, இது முசன்னாவுடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ரஃபைனுடைய அடையாளமாக வரக்கூடிய 4வது அடையாளம் சுபூத்து நூனி, நூன் தரிப்படுவதாகும்.
நூன் தரிப்படுவதை பொறுத்தவரையிலே முதாரியான ஃபியாலிலே அல் அம்சிலத்துல் ஹம்சா என்று சொல்லப்படக்கூடிய தஸ்னியாவினுடைய சீகாக்கள், அதாவது யஃபாலானி, தஃபாலானி, தஃபாலானி, அதே போன்று முதக்கர் ஜம்மினுடைய 2 சீகாக்கள் யஃபாலூன, தஃபாலூன, அதே போன்று முன்னஸ் ஹாதிர் வஹ்தானினுடைய தஃபாலீன என்ற சீகா. இந்த சீகாக்களிலே ரஃபைனுடைய அடையாளமாக சுபூத்துன் நூன், நூன் தரிப்படுவது இருக்கும். இந்த சொற்கள் ரஃபை செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளமாக சுபூத்துன் நூன், நூன் தரிப்படுவது இருக்கும். ஒருவேளை இவைகள் ரஃபை செய்யப்படவில்லை என்றால் அந்த நூன் தரிப்பட்டிருக்க மாட்டாது, அது ஹது செய்யப்பட்டதாக இருக்கும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். முதலாவது தஸ்னியாவுக்கு உதாரணமாக வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதானி, வன்னஜ்மு நட்சத்திரமும், வஷ்ஷஜரு மரங்களும், யஸ்ஜுதானி சுஜூது செய்கின்றன. வன்னஜ்மு அல்வாவு அலா ஹசபி மா கபில், அந்நஜ்மு என்பது முபுத்ததஉன் மர்ஃபூஉன் பிலிபித்திதாயி, முபுத்ததா என்ற அடிப்படையிலே ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ரஃபைஹி தம்மு ஆஹிரிஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அதனுடைய இறுதி தம்மு செய்யப்பட்டிருப்பதாகும். வஷ்ஷஜரு என்பது அல்வாவு ஹர்ஃப் ஆத்துஃபின், அஷ்ஷஜரு மாத்தூஃபுன். யஸ்ஜுதானி என்பதுதான் ஃபியாலுன் முதாரியுன், இது முதாரியான ஃபியாலாகும். மர்ஃபூஉன், இது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், நாசிப் ஜாசிமை விட்டும் அது நீங்கி இருப்பதன் காரணமாக ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் சுபூத்துன் நூனி, அது நூன் தரிப்பட்டிருப்பதாகும். லிஅன்னஹு மினல் அம்சிலத்தில் ஹம்சதி, அது அம்சிலத்துல் ஹம்சாவில் உள்ளதாகும். அடுத்ததாக முதாரியான ஃபியாலில் முதக்கர் ஜம்மினுடைய சீகாவுக்கு உதாரணம் சொல்லியிருக்கின்றார்கள். அத்தபுனூன பிக்குல்லி ரீஇன், ஒவ்வொரு உயரமான இடங்களிலேயும், ஆயத்தன் தாபசூன வீணாக நீங்கள் சின்னங்களை அடையாளங்களை நிர்மாணிக்கின்றீர்களா? வதத்தஹிதூன மசானிஅ, நீங்கள் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட மாளிகைகள் அல்லது நீர்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றீர்களா? லஅல்லக்கும் தஹ்லுதூன, நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்ற எண்ணத்தில். இதிலே அத்தபுனூன என்பது அல் ஹம்சத்து லில் இஸ்திஃபாம், தபுனூன என்பது ஃபியாலுன் முதாரியுன், முதாரியான ஃபியாலாகும். மர்ஃபூஉன், இது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வெளிரங்கமாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தபுனூன் என்ற சொல்லுக்கு முன்னால் நாசிபோ ஜாசிமோ வரவில்லை என்பதனால் அது ரஃபினுடைய இடத்தில் இருக்கின்றது. அதுக்குரிய அடையாளமாக சுபூத்துன் நூன், நூன் தரிப்பட்டிருக்கின்றது. எனவே தபுனூன் என்பது ஃபியாலுன் முதாரியுன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம். வலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் சுபூத்துன் நூனி, நூன் தரிப்பட்டிருப்பதாகும். லிஅன்னஹு மினல் அஃஆலில் ஹம்சதி, இது லிஅன்னஹு மினல் அம்சிலத்தில் ஹம்சதி, இது அம்சிலத்துல் ஹம்சாவில் உள்ளதாகும். வாவுல் ஜமாஅத்தி, இந்த ஜம்முடைய வாவு தான் லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன், ரஃபைனுடைய தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு முத்தசிலான லமீர் ஃபாயிலுன், இதுதான் ஃபாயிலாகும். பிக்குல்லி என்பதிலே அல்பாவு ஹர்ஃபு ஜர்ரின், குல்லி மஜ்ரூருன் முதாஃப், ரீஇன் என்பது முதாஃபுன் இலைஹி, ஆயத்தன் என்பது மஃஊலுன் பிஹி, வஅலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி ஃபத்தை செய்யப்பட்டிருப்பது தான் நஸ்பினுடைய அடையாளம். தஅபஸூன என்பதும் ஃபியாலுன் முதாரியுன், ஒரு முதாரியான ஃபியல். மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், நாசிப் ஜாசிமை விட்டும் நீங்கி இருப்பதனால் அது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ரஃபைஹி சுபூத்துன் நூன், அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் நூன் தரிப்பட்டிருப்பதாகும். லிஅன்னஹு மினல் அம்சிலத்தில் ஹம்சதி, அது அம்சிலத்துல் ஹம்சாவில் உள்ளதாகும். வாவுல் ஜமாஅத்தி, அதில் இருக்கக்கூடிய ஜம்முடைய வாவு லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபைனுடைய தானத்தில் இருக்கக்கூடிய முத்தசிலான லமீர் ஃபாயிலுன், அது ஃபாயிலாகும். தபசூன் என்ற ஜும்லா ஃபியாலியா ஹாலாக இருக்கின்றது, அதாவது வீணாக இருக்கும் நிலையிலே நீங்கள் இவற்றை செய்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். வதத்தஹிதூன என்பதிலே அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின், தத்தஹிதூன ஃபியாலுன் முதாரியுன் மர்ஃபூஉன்
لتجرده عن الناصب والجازم وعلامة رفعه ثبوت النون لأنه من الأمثلة الخمسة. மசானியா என்பது மஃபூலுன் பிஹி வஅலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி. லஅல்லக்கும் லஅல்ல ஹர்ஃபு தரஜ்ஜின் கும் லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் நஸ்புடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்தசிலான லமீர் இஸ்மு லஅல்லவுடைய இஸ்ம். தஹ்லுதூன் என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிமி وعلامة رفعه ثبوت النون لأنه من الأمثلة الخمسة. واو الجماعة ஜம்முடைய வாவுதான் லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். இன்னொரு உதாரணத்தை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவானவற்றை நம்பக்கூடியவர்கள். அல்லதீன என்பது இஸ்முன் மௌசூலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் சிஃபத்துன் லில் முத்தகீன், அதாவது ஹுதன் லில் முத்தகீன், இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்ற வசனத்திலே உள்ள முத்தகீன் என்ற சொல்லுக்கு சிஃபத்தாக வந்திருக்கின்றது. முத்தகீன் என்ற சொல் ஜெரு செய்யப்பட்டிருப்பதனால் அதற்கு சிஃபத்தாக வரக்கூடிய அல்லதீன என்பதும் ஜெரு செய்யப்பட்டிருக்கின்றது, ஜெருடைய தானத்தில் இருக்கின்றது. எனவே அல்லதீன என்பது இஸ்முன் மௌசூலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் சிஃபத்துன் லில் முத்தகீன். யுமினூன என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், நாசிப் ஜாசிமை விட்டும் நீங்கி இருப்பதனால் ரஃபு செய்யப்பட்ட முதாரியான ஃபிஅல். வஅலாமத்து ரஃபிஹி சுபூத்துன் நூனி லிஅன்னஹு மினல் அம்சிலத்தில் ஹம்சத்தி, இது அம்சிலத்துல் ஹம்சாவில் உள்ளொரு ஃபிஅலாக இருப்பதனால் அதனுடைய ரஃபுக்குரிய அடையாளம் சுபூத்துன் நூன் இருக்கின்றது. வவாவுல் ஜமாஅத்தி, யுமினூன் என்ற சொல்லில் உள்ள ஜம்முடைய வாவது லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன், ரஃபுடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்தசிலான லமீர், அதுதான் ஃபாயிலாகும். இந்த ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயிலி, ஃபியால் ஃபாயிலும் சேர்ந்த இந்த ஜும்லா தான் சிலத்துல் மௌசூலி, அந்த மௌசூலுக்கு சிலாவாகும். பில் கைபி என்பது அல்பாஉ ஹர்ஃபு ஜர்ரின், அல் கைபி என்பது மஜ்ரூருன் முத்தஅல்லிகுன் பியூமினூன, யுமினூன என்ற சொல்லுடன் அதனுடைய கருத்து முடிகின்றது. அடுத்ததாக முஅன்னஸ் ஹாதிர் வஹ்தானுக்கு உதாரணம் சொல்கின்றார்கள். அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹி, அத்தஅஜபீன நீர் ஆச்சரியப்படுகின்றீரா, மின் அம்ரில்லாஹி அல்லாஹ்வுடைய சக்தியை பார்த்து நீ ஆச்சரியப்படுகின்றீரா. இதிலையும் அல் ஹம்சத்து லில் இஸ்திஃபாம். தஅஜபீன என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிமி வஅலாமத்து ரஃபிஹி சுபூத்துன் நூனி லிஅன்னஹு மினல் அம்சிலத்தில் ஹம்சத்தி. இதிலே தஅஜபீன் என்ற சொல்லில் உள்ள யா உல் முஅன்னஸத்தில் முஹாத்தபா, முஅன்னஸ் ஹாதிர் வாஹிதினுடைய யாதான் லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன், ரஃபுடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்தசிலான லமீர், அதுதான் ஃபாயிலாக வந்திருக்கின்றது. மின் ஹர்ஃபு ஜர்ரின் அம்ரி மஜ்ரூருன் முதாஃப், அல்லாஹி என்பது லஃப்லுல் ஜலாலத்தி முதாஃபுன் இலைஹி, நிஜார் வல் மஜ்ரூரு முத்தஅல்லிகுன் பி தஅஜபீன. இவைதான் ரஃபைனுடைய 4 அடையாளங்களும் வரக்கூடிய இடங்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரஃபைனுடைய அடையாளங்கள் 4 இருக்கின்றன. ஒன்று அல் லம்மத்து, அல் வாவு, அல் அலிஃபு, சுபூத்துன் நூன். ரஃபினுடைய அடையாளமாக லம்மத் 4 இடங்களில் வரும். ஒன்று அல் இஸ்முல் முஃப்ரது, இரண்டாவது ஜம்மு தக்சீர், மூன்றாவது ஜம்முல் முஅன்னதி சாலிம், நான்காவது அல் ஃபியாலுல் முதாரி அல்லதி லம் யத்தஸில் பி ஆஹிரிஹி ஷைஉன். இரண்டாவது வாவ் வரக்கூடிய 2 இடங்களும், ஒன்று ஜம்முல் முதக்கரி சாலிம் வமா ஹமில அலைஹி, இரண்டாவது அல் அஸ்மாஉ சித்தத்து. மூன்றாவது ரஃபைனுடைய அடையாளம் அலிஃப் வரக்கூடிய ஒரே ஒரு இடம் அல் முசன்னா வமா ஹமில அலைஹி, தஸ்னியாவும் அதனுடன் சுமத்தாட்டப்பட்டவைகளும். நான்காவது ரஃபைனுடைய அடையாளம் சுபூத்துன் நூன், நூன் தரிப்படுவது, இது அல் அம்சிலத்துல் ஹம்சாவிலே இடம்பெறும். இதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கமான விடயங்கள். இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல் முசன்னா, ஜம்முல் முதக்கரி சாலிம், ஜம்முல் முஅன்னதி சாலிம், அதே போன்ற அவைகளுடன் சுமத்தாட்டப்பட்டவைகள், இது போன்ற பல விடயங்களுடன் சம்பந்தப்பட்ட சில விரிவான விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஏராபினுடைய அடையாளங்களுக்கு அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் விரிவாக நாங்கள் பார்க்கலாம்.
சனிஃப் ரஹிமுல்லா சொல்வதை பார்ப்போம். அம்மல் வாவு ஃபதகூனு அலாமத்தன் லிர் ரஃபை ஃபி மௌதிஐனி, 2 இடங்களிலே ரஃபுக்குரிய அடையாளமாக இருக்கும் என்றால் ஃபி ஜம்இல் முதக்கரி சாலிமி வமா ஹுமில அலைஹி, முதக்கருடைய சாலிமான ஜம்மிலேயும் அதனுடன் சுமத்தாட்டப்பட்டவைகளிலேயும் ரஃபுக்குரிய அடையாளமாக வாவ் இருக்கும். அது நஹ்வு வயௌம ஈதின் யஃப்ரஹுல் முஃமினூன வ இய்யக்கும் மின்கும் 20 சாபிரூன என்பதை போன்று. வஃபில் அஸ்மா சித்தத்தி, அஸ்மா சித்தாவிலேயும் ரஃபுக்குரிய அடையாளமாக இருக்கும். வஹி அபூக்க வ அஹூக்க வ ஹனூக்க வ ஹமூக்கி வ ஃபூக்க வதூ மாலின் என்பதை போலவாகும். அது நஹ்வு கால அபூஹும் லயூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா வஜா ஹமூக்கி வஹாதா ஃபூக்க வ ஹனூக்க வ இன்னஹு லது இல்மின் என்பதை போலவாகும். அம்மல் அலிஃபு ஃபதகூனு அலாமத்தன் லிர் ரஃபை ஃபில் முசன்னா மா ஹுமில அலைஹி, முசன்னாவிலும் அதனுடன் சுமத்தாட்டப்பட்டவைகளிலேயும் ரஃபுக்குரிய அடையாளமாக இருக்கும். அது நஹ்வு கால ரஜுலானி இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபன்ஃபஜரத் மின்ஹு 12 ஐனன் என்பவைகளை போலவாகும். அம்மா சுபூத்துன் நூன் ஃபயகூனு அலாமத்தன் லிர் ரஃபை, ரஃபுக்குரிய அடையாளமாக இருக்கும். ஃபில் ஃபியாலில் முதாரியான ஃபியாலிலே இதத்தஸல பிஹி தமீரு தஸ்னியத்தின், தஸ்னியாவுடைய தமீர் சேர்ந்தால் அது நஹ்வு வன் நஜ்மு வஷ்ஷஜர் யஸ்ஜுதானி என்பதை போலவாகும். அவு தமீரு ஜம்இல் முதக்கரி, அல்லது முதக்கர் ஜம்முடைய தமீர் சேர்ந்தால் அது நஹ்வு அத்தபனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன வதத்தஹிதூன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன என்பதை போலவாகும். வல்லதீன யுமினூன பில் கைபி, அல்லதீன யுமினூன பில் கைபி என்பதையும் போலவாகும். அவு தமீருல் முஅன்னஸத்தில் முஹாத்தபதி, அல்லது முஅன்னஸ் முஹாத்தப் வாஹிதுடைய தமீர் சேர்ந்தால் அது நஹ்வு அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹி என்பதை போலவாகும். இதுதான் ரஃபினுடைய அடையாளமாக வரக்கூடிய 4 அடையாளங்களும் வரக்கூடிய இடங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.